என்னடா இது அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஹர்ட் பண்ணிட்டாரு. என்ன எல்லார் முன்னாடியும் வந்து ம். தப்பா பேசுறது அந்த மாரி பேசிட்டாரு. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம. அந்த ரோல் நம்ம பண்ணும்போதே தெரியும் இல்லையா? அது பெருசா ஒண்ணும் ம். பேசுற மாரி இல்ல அந்த ரோலு. அதனால அதுக்கு ஏத்த மாரி தான் வரும் அப்படின்னு நெனச்சேன். அதே மாதிரி இது எனக்கு சொல்லலாமான்னு தெரியல. லாஸ்ட்டு ஷூட் டைம்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாரி மனசுக்கு பிடிக்காத மாரி ஆயிடுச்சு. பாலா சார் மூவி பண்ணும்போது. என்னடா இது அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஹர்ட் பண்ணிட்டாரு. என்ன எல்லார் முன்னாடியும் வந்து ம். தப்பா பேசுறது அந்த மாரி பேசிட்டாரு. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம. இதுக்கும் என் மேல தப்பு இல்ல. என் மேல தப்பு இருந்தா நான் தாராளமா அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருப்பேன். என் மேல தப்பு இல்ல. இன்னொருத்தவங்க மேல தப்பு இருந்தத அவர் வந்து என் மேல காமிச்சுட்டாரு. அது வந்து ஒரு நார்மலா காட்டாம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எல்லார் முன்னாடியும் வந்து ரொம்ப அசிங்கமா பேசி அந்த மாரி பேசிட்டாரு. எனக்கு என்னன்னா, நான் டக்குனு ஹர்ட் ஆனேன்னா, டக்குனு என்ன வேணா சொல்லிடுவேன். ரியாக்ட் ஸோ, ஆயிடும். அங்க என்னால அவர்கிட்ட பேச முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அழுதுட்டு நான் வந்து சொன்னேன். தப்பு தான். பட் இருந்தாலும் நான் வந்து சொல்றேன். எனக்கு வந்து இந்த படத்தினால வேற படம் வரலனாலும் பரவால்ல. இந்த படம் கண்டிப்பா ஓடாது. அப்டின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அது தெரியல எனக்கு அந்த படம் ஒரு ஹிட்டா என்னன்னு தெரியல. பெருசா போகல. அதனால வந்து நம்ம சொன்னதுனால தான் அப்டி ஆயிடுச்சோ! அப்டின்ற ஒரு இது கில்ட். இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு நான் அந்த டைம்ல நான் அத சொன்னது கரெக்ட் தான் அப்டின்னும் எனக்கு ஃபீல் ஆவுது. ஏன்னா அவ்ளோ ஹர்ட் பண்ணாரு.